வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூலை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான பதிவாக இருக்கும். 11வது நாளாக 11வது தின ஈரான் மீது அமெரிக்காவின் தாக்குதல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. திரும்ப ஈரானிடமிருந்து இன்றைக்கு ஏவுகணை வந்தால் இன்னைக்கிரவும் 12வது தினமாக தாக்குதல் நடத்தப்படும். இந்த தடவை ஒரு சந்தோஷமான விஷயம், நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலுடைய வீடியோக்கள் சில வீடியோக்கள் கிடைச்சிருக்கு. அதனால நீங்க மகிழ்ச்சியா அதை பாருங்க. இங்க நிறைய பேர் எங்களுக்கே வெற்றியுமானுங்க, அவனுக்கெல்லாம் இந்த வீடியோக்கள் தகுந்த பதிலை சொல்லும். ஆனாலும் அவனுக்கு புரிய போறதில்லை. லேகியம் விற்கிறவனுக்கு இதெல்லாம் நிச்சயமாக புரியாது. முதலாவது பார்க்கின்ற வீடியோ சிராஜ் மலைப்பகுதி பற்றி எரியும் காட்சி. அந்த மலைப்பகுதியோட பெயர் சிராஜ். அதை சுற்று வட்டாரத்தில் அமெரிக்காவின் குண்டு வீச்சு தாக்குதலால் பற்றி எரியும் காட்சி. நீண்ட தொலைவில் இருந்து ஜூம் பண்ணி அந்த வீடியோவை இவங்க எடுத்திருக்காங்க. நீண்ட தொலைவில் இருந்து பார்க்கும்போதே அப்படி பற்றி எரிகிறது என்றால் பக்கத்தில் சென்றால் அதோட வீரியம் நமக்கு புரியும். மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. நேற்று பூராமே மிகப்பெரிய தாக்குதல், 2 கட்ட 2 அலை தாக்குதல் மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டியிருக்காங்க அமெரிக்கா இராணுவத்தினர். இரண்டாவது வீடியோ உங்களுக்கு சத்தம் கேட்கும். தொடர் குண்டுகள் ஈரான் மீது விழுகின்ற சத்தம் மட்டும் கேட்கும். கேளுங்க. மூன்றாவது, ஈரானுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஏவுகணை மேலே செல்வது உங்களுக்கு தெரியும். ஒரு ஏவுகணை மேலே செல்லணும்னா பல லட்சங்கள் ஆகும். இந்த ஏவுகணை மேலே செல்வதில் எந்த பிரயோஜனம் இல்லாம எந்த ஒரு அமெரிக்க போர் விமானத்தையோ அமெரிக்காவின் ஏவுகணைகளையோ குண்டுகளையோ இவர்கள் ஏவுகணைகள் மறித்ததாக சரித்திரமே இல்லை. மாறாக அவங்களுக்கு தான் செலவு. இரவு பூரா பைத்தியக்காரங்க மாதிரி விடிய விடிய மேலே ஏவுகணை விடுறானுங்க. அதுல எந்த இலக்கும் எட்டப்படாம பூஜ்ஜியத்தில் முடிகிறது. மூன்றாவது வீடியோ பெக் பஹான் என்ற பகுதியில் அமெரிக்க இராணுவ தாக்குதலில் பற்றி எரிகின்ற காட்சி. எல்லாமே ஈரானுடைய IRGC இராணுவத்திற்கு சொந்தமான சொத்துக்கள். அதான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மூன்றாவது வீடியோ பற்றி எறிவது. நான்காவது வீடியோ இப்ப பார்க்கறது பென்டகன் நேற்று கொடுத்த வீடியோ. நேற்று நடத்த தாக்குதல இன்னைக்கு காலைல கொடுத்திருக்காங்க. பென்டகன் கொடுத்த வீடியோ ஈரானுடைய இராணுவத்தின் சொத்துக்கள் தெல்ல தெளிவாக அளிப்பது உங்களுக்கு காட்டப்படும். நேற்று இரவு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இன்னைக்கே வீடியோக்கள் வருது. அப்படின்னா வளைகுடா நாடுகள்ல தாக்குதல், ஈரானுடைய ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படுது. எந்தவித அதிகாரப்பூர்வ உண்மையான வீடியோக்களோ புகைப்படமா நீங்க பார்க்கவே முடியல, நானும் பார்க்க முடியல. ஆனா ஈரானுக்குள்ள இத்தனைக்கும் வலைத்தளங்கள் இல்ல. உடனுக்குடன் இந்த வீடியோக்களை பதிவு செய்து அந்த மக்கள் பதிவேற்றம் செய்யறாங்க. அப்படின்னா ஈரான் அரசாங்கத்தின் மீதிருந்தான பயம் படிப்படியாக குறைகிறது என்று அர்த்தம். வளைகுடா அரசாங்கத்தின் மேல
அந்த மக்களுக்கு அங்கு பணி செய்யும் இந்தியர்களுக்கு எல்லாருக்கும் பயம் இருக்கனால தான் அங்குள்ள காட்சிகள், அளிக்கப்படும் காட்சிகள் நம்ம பார்ப்பதில்லை. ஆனால் நீங்கள் அநேகமாக இந்த இஸ்லாமிய சேனலில் வெளியிடுற புகைப்படம், வீடியோ அனைத்துமே ஏஐ தான். செயற்கை நுண்ணறிவு பெற்றது, போலியானது, எப்போவோ நடந்திருக்கும். நான் ஒரு வீடியோவோ புகைப்படமோ காட்டும்போது பல முறை சோதனை செய்து நான் பெறுகின்ற இந்த வீடியோக்கள், புகைப்படங்கள்லாம் ஒரு நம்பிக்கை தகுந்த ஒரு நிறுவனங்கள்ட்ட தான் எடுப்பேன். மிகப்பெரிய ஆய்வுக்கு பின்னால தான் இது உண்மை, 100% உண்மை என்று தெரிஞ்ச பிறகுதான் புகைப்படத்தையும் வீடியோக்களையும் வெளியிடுறேன். இது ஈரான் மீதான, அரசு மீதான பயமற்ற தன்மையை காட்டுது. ஈரானில் ஐஆர்ஜிசியுடைய பிடி தளர்வது தெரிகிறது. இத்தனைக்குமே அவங்க அறிக்கை கொடுத்திருக்காங்க, நேற்று கூட திரும்ப அறிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த அளிக்கப்படும் புகைப்படங்களை, வீடியோக்களை பதிவேற்றம் செய்தால் மிகப்பெரிய தண்டனை, அதாவது மரண தண்டனை அளவு கொடுப்பன்னு இருக்காங்க. அப்போதுமே அந்த மக்கள் இவங்களுக்கு பயப்படுற மாதிரி தெரியல. அதே போல இந்த புகைப்படம், வீடியோக்கள் வெளியிடும் அதிகாரமும் எனக்கு இல்லை. நான் என் சேனல்ல நான் பேசலாம் அப்படின்னா நான் பேசலாம், செய்தி சொல்லலாம். மற்றபடி இப்படி வீடியோலாம் போடக்கூடாது. ஆனால் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இஸ்ரேலை பற்றி, ஈரான் அழிக்கப்படுவதை பற்றிலாம் பேசும்போது இந்த யூடியூப்ல இருந்து எந்த வித பிரச்சனையும் வரதே இல்லை. உடனுக்குடன் பச்சை கொடி காட்டப்பட்டு வீடியோ வெளிவருது. அதே சமயத்தில் நான் வேற ஏதாவது தலைப்புல நம்ம தமிழீழ பற்றி, பங்களாதேஷ் பற்றி, பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பற்றி பேசும்போதெல்லாம் இந்த பச்சை விளக்கு உடனே காட்டப்படாமல் எச்சரிக்கை வரும், இல்லாட்டி வீடியோவை நீக்க சொல்லுவாங்க. ஆனா இந்த இஸ்ரேல் பத்தி, ஈரான் பத்தி மிகப்பெரிய அளவு வீடியோக்களோட, புகைப்படங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். சின்ன சிக்கலையும் யூடியூப் எனக்கு தருவதில்லை. யூடியூபும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பக்கம் நிற்கிறார்கள் என்று நமக்கு தெல்ல தெளிவாக புரியும். 3வது அமெரிக்க ராணுவ வீரர் கொல்லப்பட்டவர். இவர் ஈராக்கில் கொல்லப்பட்டார். இவர் ஈராக்ல வான் பாதுகாப்பு சாதனங்கள் இயக்கும் பணியில் இருந்தவர். அங்க விழுந்த ட்ரோனில் ஒரு பாகம் சிதறியதை சோதனை செய்யும் போது அது வெடிப்பு பொருள் வெடித்து மரணம் அடைந்தார். வெறும் 30 வயசு தான். இவருடைய பெயர் சார்ஜன்ட் மைக்கேல் இமானுவேல் ஃபின்டன், இதுதான் அவருடைய பெயர். இதோடு சேர்த்து 17 பேர், பிப்ரவரி 28 இன்னைக்கு வரைக்கும் 17 பேர் அமெரிக்க ராணுவ மாவீரர்கள் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த ஈரான் மக்களின் சுதந்திரமான வாழ்விற்காக மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் அணுகுண்டு செய்யக்கூடாது என்பதற்காக இந்த ராணுவ வீரர்கள் வீர மரணத்தை தழுவியிருக்காங்க. இன்றைக்கு நான் இன்னைக்கு காலையில் தான் வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கேன். ஒன்று பிக்காக்ஸ் மலை அழிக்கப்படும், அல்லது ஈரான் அணுகுண்டு சோதனை செய்யும். இந்த ரெண்டுல ஒரு செய்தி படிப்பீங்கன்னு தான் நான் பேசியிருந்தேன். ட்ரம்ப் 1 மணி நேரத்துக்கு முன்னால் பேசியிருக்காரு, நிச்சயமாக பிக்காக்ஸ் மலையை அழிப்போம். அமெரிக்க ராணுவம் பிக்காக்ஸ் மலையை விரைவாக, அதே சமயத்தில் மிக அதிக சக்தியுடன் அழிப்போம் சொல்லி இன்னைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் பேசியிருக்காரு. காலைல சொன்னதுதான். 2 செய்தியில ஒரு செய்தி பார்ப்போம். ஒன்று பிக்காக்ஸ் மலை தகர்க்கப்பட்டது, அல்லது ஈரான் அணுகுண்டு சோதனை நடத்தியதுன்னு சொல்லி செய்தியை பார்ப்போம். ஈரானுக்குள் ஒரு புதிய பயமான சூழல் உருவாயிட்டு இருக்கு. புரட்சி ஏற்படலாம் அப்படின்னு, அதாவது மக்கள் புரட்சி அல்ல, ஈரானில் ஓரளவு மிதவாத தலைவர்கள் என்று அறியப்படுகின்ற ஈரானுடைய சபாநாயகர் காலிபாப் மற்றும் அரகாசி வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் இன்றைக்கு ஈரானில் இருக்கின்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் மசூத் பெசசியான், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு புரட்சி போல ஏற்படுத்தி ஒரு சின்ன துப்பாக்கி குண்டு கூட சுடாம ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, இந்த ஐஆர்ஜிசி பேடிகளுடைய தளபதிகள், குறிப்பாக அகமது வாகிதி, இதுல இந்த முஸ்தபா கொமைனி இருக்கானா இல்லையான்னு சொல்லி பிரச்சனையாவே இருக்கு. இந்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகாசி அளித்த பேட்டியில பிப்ரவரி 28 அந்த இடத்த அடிக்கும் போது, இஸ்ரேல் அடிக்கும் போது, அந்த கட்டடத்துல நானும் தான் இருந்தேன். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் முஸ்தபா கொமைனியை நான் பார்த்ததே இல்லை
அப்படிங்கிற மாதிரி பேசியதும் இல்லை அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஆக மொத்தம் இந்த அகமது வாகிதி மேலும் ஐஆர்ஜிசியுடைய இராணுவ தளபதிகள், அதைவிட முக்கியமாக மத குருமார்கள் என்ற வெளியர்கள், கிளரிக் ஈரான்ல அவங்க தான் வாக்களித்து இந்த அயத்துல்லாக்களை தேர்ந்தெடுப்பது. இவனுங்களெல்லாம் கைது பண்ணி ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விடுவார்கள் சொல்லி ஈரானில் உள்ள ஐஆர்ஜிசி இன்றைக்கு பயப்படுது. இன்னைக்கு வெளிப்படையாக துணிச்சலாக பேட்டி தர ஆரம்பிச்சாங்க. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகாசி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வெளிப்படையான பேட்டி ஒன்று இப்போ ஓடிட்டு இருக்கு, வைரலா போயிட்டு இருக்குது. அதை தாண்டி இந்த வீடியோக்கள், புகைப்படங்கள் உடனுக்குடனே வெளிவருது. ஈரானுடைய அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சிகளில் இன்னைக்கு பகிரங்கமாக அலசி பேசுறாங்க. நேற்று கூட ஒருத்தர் நம்ம தான் சண்டை ஆரம்பிச்சோம் அப்படின்னு அவங்க தான் எம்பி பேசினாரு. இன்னைக்கு நான் பார்க்கும்போது தேவையில்லாத சண்டை, மிகப்பெரிய அழிவை அமெரிக்கா கொடுக்கிறாங்க, தொடர்ச்சியாக மிகப்பெரிய அளவில் அழிக்கிறார்கள் ஈரான் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா அவங்க பேசுறதை பார்க்க முடியுது. இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, இந்த புரட்சி மாற்றம், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்று நினைக்க தோணுது. இந்த மசூத் பெசசியான் ஈரான் அதிபர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு ஒரு இராணுவம் இருக்கு. அதனுடைய பெயர் ஈரான் இராணுவம், ஈரான் மிலிட்ரிம்பாங்க, ஈரான் ஆர்மி. அவங்க தனியா இருக்காங்க. அவங்களை எங்க நிக்க வச்சிருக்காங்க இந்த மத வெறிகள் சொன்னா, இந்த அதிபருடைய இராணுவம், ஈரான் இராணுவத்தை ஈரான் எல்லையை சுற்றி, எல்லையை ஒட்டி நிக்க வச்சிருக்காங்க. ஈரான் மிகப்பெரிய தேசம், மிகப்பெரிய எண்ணிக்கையில் இவங்க இராணுவ வீரர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே ஊருக்குள்ள இல்லாம எல்லையை ஒட்டி இருக்காங்க. இதுதான் அதிபருடைய இராணுவத்தின் நிலை. அதே சமயத்தில் இந்த ஐஆர்ஜிசி, இந்த மதவெறியன் அலி கொமேனி, அவனுடைய மகன் இருக்கானா இல்லையான்னு சொல்லி சந்தேகப்பட வைக்கின்ற நபர் முஸ்தபா கொமேனி, இந்த மதவெறியன்கள், இவனுக்கு ஒரு இராணுவம் இருக்கு. அதுதான் ஐஆர்ஜிசி. ஐஆர்ஜிசி ஈரானுக்கு உள்ள இருப்பாங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ அந்த இராணுவத்திலேயே முணுமுணுப்பு கேட்குது. தேவையில்லாம இவர்கள் பிடிவாதத்தால நமது தேசம் அழிக்கப்படுது, மக்கள் கொல்லப்படுறாங்க, நம்முடைய கட்டுமானங்கள் தொடர்ச்சியாக அழிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த இராணுவம் இருக்கு. ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தால் ஒரு புரட்சி போல தோன்றி இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படும், கைது செய்யப்படுவார்கள் இந்த அகமது வாகிதி உட்பட. அதுக்கு என்ன செய்யணும்னா, அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்த தாக்குதலை தினம் 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 நடத்தணும். ஓரளவு தான் அந்த மக்களும் பார்ப்பாங்க அந்த தேசம் அழியறத, கட்டுமானங்கள் அழியறத. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கோபம் வரும், போராட தோன்றும். இந்த ஐஆர்ஜிசி பேடிகளுக்குமே ஒரு பய உணர்வு வந்துடும். அதனால ஒரு துப்பாக்கி குண்டு சுடப்படாமல் கைது நடவடிக்கையின் மூலமாக ஈரானில் ஆட்சி மாறிவிடும் என்ற ஒரு கருத்தும் இன்றைக்கு சமீபத்தில் பேசப்படுது. நிச்சயமாக இந்த போர் முறையை நான் நிச்சயமாக போற்றுகிறேன், அப்படியா சொல்லணும். வெறும் 17 இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்திருக்காங்க அமெரிக்க தரப்புல. ஆனா ஒரு மாபெரும் தேசத்தின் மக்களை அடக்கி ஆண்ட ஒரு கொடூரர்களின் ஆட்சி முடிய போகிறது அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய, யாரும் செய்யாத காரியத்தை செய்திருக்கிறான்னு சொல்லணும். நிச்சயமாக மனித நேய போராளின்னு தான் சொல்லணும். 6,30,000 பேர் ரஷ்யாவில் கொல்லப்பட்டிருக்காங்க இராணுவ வீரர்கள். புட்டினுக்கு, அந்த மூடனுக்கு எந்தவித கவலையுமே இல்லை, இன்னும் போரை தொடர்கிறான். அதை தாண்டி ஈரானுக்குள் 80,000 மக்கள் 2 இரவுல கொல்லப்பட்டாங்க, அடிச்சு துப்பாக்கிகள் சொல்லப்பட்டு. எந்தவித கவலையும் இல்லாம அந்த பேடிகள் எலி கொமேனி குடும்பம், அகமது வாகிதி சுற்றி திரிகிறார்கள். ஆனா இந்த 17 பேர் மரணம் அடைந்தனால, அது தொடர்பான தொடர்ச்சியான கேள்வி எழுப்பியதால நேற்று ட்ரம்ப் அவர்களுக்கு உடல் நல சோர்வு ஏற்பட்டு சோர்வான நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதை நினைத்து மிக வருந்துகின்ற நபராக ட்ரம்ப் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி புரிகிறது. ட்ரம்ப் ஈரானை மட்டும் எதிர்க்கவில்லை, மாறாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய அரபிய பயங்கரவாத உலகத்தை எதிர்த்து நிற்கிறார். அவர்களுக்கு ஆதரவாக பயருடுகின்ற பைத்தியக்கார லேகிய வியாபாரிகளை எதிர்த்து நிற்கிறார். அதை தாண்டி
பத்திரிகை உலகம் என்ற பெயரில் செயல்படுகின்ற கூலிபான்கள். அவன் தாலிபான், இவன் கூலிபான். கூலி கொடுத்தா என்ன வேணா பிரச்சனை பண்ணுவான். அது இப்போ பத்திரிகைங்கிற பேர்ல செயல்படுகிற அந்த நிருபர்களுடைய தொடர்ச்சியான கேள்விகள், தொடர்ச்சியா இந்த 2 நாளா இந்த 3 பேர் கொல்லப்பட்டதற்கான விளக்கத்தை கேட்டு ட்ரம்ப்கிட்ட எங்க போனாலும் பேசுறாங்க. பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்டப்ப இவனுங்களாம் எங்க போனாங்கன்னு தெரியல, பல லட்சம் பேர் கொல்லப்பட்டதுக்கு எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனா இந்த 17 பேருக்கு திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு ட்ரம்ப்பை மிக சோர்வடைய வைக்கிறார்கள். இன்னைக்கு கூட ஒரு பெண் நிருபர்கிட்ட ஒரு பேட்டி, அந்த பெண் நிருபர் கேள்வி கேட்குறாங்க. அந்த அம்மா எவ்வளவு நக்கலா கேள்வி கேட்குதுன்னா, ஈரான் தன்னை விட்டு கொடுப்பது போல தெரியவில்லை, ஈரான் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல, தொடர்ச்சியாக குண்டை போட்டே இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு நக்கலான கேள்வி கேட்டாங்க. ட்ரம்ப் பதிலுக்கு என்ன சொன்னார்னா, எனக்கு தெரியாதவங்க உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு. அந்த அம்மா ஒண்ணுமே பேசல. எனக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு பதிலே பேசல. அவனுக்கு எந்த அளவுக்கு ஈரான் பேடிகள் எந்த அளவுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைகின்றார்கள், பிச்சை எடுக்கின்றார்கள் தெரியுமா உனக்கு அப்படின்னாரு. அந்த அம்மா பதிலே பேசல. இனிமேல் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த தயார் இல்லை, அவர்கள் அவர்களுடைய நம்பிக்கை தன்மையை இழந்து விட்டார்கள், நான் பேச மாட்டேன். ஆனா அந்த ஈரான் பேடிகள் பேச்சுவார்த்தை சண்டை நிறுத்தத்திற்காக பிச்சை கேட்கிறார்கள், அலைகிறார்கள் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த பெண் நிருபர் பேசல. இன்னைக்கு உண்மையாவே பத்திரிகை நிருபர் என்ற பெயர்ல கூலிபான்கள் தான் இந்தியா, அமெரிக்கா, இஸ்ரேல் உலகம் முழுவதும் செயல்படுறாங்க. இவங்களுக்கு கூலி கொடுப்பது இஸ்லாமிய அரபிய உலகம்தான். அதை தாண்டி நல்ல பத்திரிகையாளர்கள் இன்னுமே மனசாட்சியோடு செயல்படுகின்ற ஒரு சிலர் மட்டுமே இருக்காங்க. இன்னொரு கூலிபான் சமீபத்தில் பிரபலமாயிட்டே இருக்கான் அமெரிக்காவில். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நியூயார்க்கில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மம்தானி, இவன் ஒரு இஸ்லாமியன். அதை தாண்டி பயங்கரவாதத்திற்கு துணிச்சலாக ஆதரவு கொடுப்பவன். இவனுடைய பேச்சு, சிந்தனை, செயல்பாடு எல்லாமே இஸ்லாமிய அரபிய பயங்கரவாத உலகத்தை போற்றும் வகையில் தான் இருக்கும் இந்த மம்தானியோட செயல்பாடு. அந்த மக்கள் இவனை தேர்ந்தெடுத்தது மிகப்பெரிய தப்பு. இவன் என்ன பேட்டி கொடுத்தானா, 2-3 நாள் இவன் வைரல் ஆகிட்டே இருக்கான். இவன் என்ன பேட்டி கொடுத்தானா, இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்கா வரும்போது நியூயார்க் நகரத்திற்கு வந்தால் கைது செய்வேன், அங்க ஐநா சபைக்காக வரும்போது வந்தால் நிச்சயமாக கைது செய்வேன், சட்டம் இடம் கொடுத்தால். மேலும் அவன் பேட்டி கொடுக்கும் போது இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அவர்களை வார் கிரிமினல், போர் குற்றவாளி, குழந்தையை கொன்றவர் அப்படிங்கிற தலைப்புல அவன் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு இஸ்ரேல் பதில் கொடுத்திருக்காங்க. இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்கா வருவார், நியூயார்க் வருவார், ஐக்கிய நாட்டு சபைகளில் பேசுவார், நியூயார்க்ல பேசுவார். உன்னால் முடிந்தால், உனக்கு ஆண்மை இருந்தால், நீ ஒரு ஆம்பளையா இருந்தா தொட்டு பாறான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அவன் என்ன செய்ய போறான்னு பார்க்கணும். தேவையற்ற விதமாக பன்றிகளை போல கத்துவது, குறைக்கும் நாய்களை போல கத்துவது கையால ஒண்ணுமே ஆகாது. இப்ப இந்த நியூயார்க் மேயருக்கு நெத்தன்யாகு பக்கம் போக முடியாது, நிழல தொட முடியாது. அந்த வக்கற்ற பரிதாபமான நிலையில் இருந்துகிட்டு வெறும் வாய்ஸ் சவடால், அவன் விடுற வாய்ஸ் சவடாலுக்கு இங்குள்ள கூலிபான்கள், அதை தாண்டி இந்த பயங்கரவாதத்தை பின்பற்றும் லேகிய வியாபாரிகள் ஃபைல் விடுவானுங்க. மம்தானி பேசிட்டான்னு இஸ்ரேல் மிக சரியா கேட்டிருக்காங்க. அங்க வருவார், நின்று பேசுவார், நியூயார்க்ல இருப்பார். உனக்கு ஆண்மை இருந்தால், நீ ஒரு ஆம்பளையா இருந்தால் தொடரா பார்க்கலான்னு இருக்காங்க. இவனுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நன்றிகள்.